நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் பெண் பணியாளர்களுக்கு தங்கும் விடுதி திறப்பு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஒரகடத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவன பெண் பணியாளர்களுக்கான தங்கும் விடுதியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நீட் போராளி போன்று போர்வையை போர்த்தி கொண்டு பேசும் எடப்பாடி பழனிசாமி வெட்கப்பட வேண்டும். ஆட்சியில் இருந்தபோது நீட் தேர்வை ஆதரித்த இபிஎஸ் தற்போது மாற்றி மாற்றி பேசி வருகிறார். அமைச்சர் சிவசங்கர் கடும் விமர்சனம். சென்னையில் இனி மழைக்காலத்தில் வெள்ள பாதிப்பு இருக்காது. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2 மாதங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடையும் என தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உறுதி. ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருந்தால் வடசென்னை பகுதியில் அரசியல் செய்ய முடியாது. ஆம்ஸ்ட்ராங்குடன் நெருக்கமாக பழகி திட்டமிட்டு படுகொலை செய்ததாக ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமன் பரபரப்பு வாக்குமூலம். விசிக தலைவரும் எம்பியுமான திருமாவளவனை தொடர்பு கொண்டு நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் வாழ்த்து. திருமாவளவன் பிறந்த நாளான இன்று ராகுல் காந்தி, மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வாழ்த்து. முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகளை இனம் கண்டு கையாடல் செய்த பணத்தை வசூலிக்க நடவடிக்கை. பிரதமரின் வீடு கட்டும் திட்ட முறைகேடு தொடர்பான வழக்கில் தமிழக அரசு தகவல். பிரபல பின்னணி பாடகி பி. சுசிலா மருத்துவமனையில் அனுமதி. உடல் நலக் குறைவால் சென்னை காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவான கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. தமிழகம் முழுவதும் தியேட்டர்களில் கோட் திரைப்பட ட்ரெய்லரை ஒன்ஸ் மோர் கேட்டு பார்த்து கொண்டாடிய ரசிகர்கள். கர்நாடக ஆளுநர் மாளிகை பாஜக அலுவலகம் போன்று செயல்படுகிறது. துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் குற்றச்சாட்டு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க கர்நாடக ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாகவும் டி.கே.எஸ். விமர்சனம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.